ஹாய் ஹலோ. இன்றைக்கி என்ன செய்கிறோன்னா, முடி எப்படி கலர் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒயிட் முடியெல்லாம் இந்த கலரில் வரணுன்னா நம்ம போய் ஒரு மெஹந்தி ரெடி பண்ணலாம். பாருங்கள், நல்லா இருக்குல்ல இந்த கலரு. இதே மாதிரி வேணும்னா இந்த மாதிரி இருக்கக்கூடாது, அதே மாதிரி கலர் வேணும்னா நம்ம இப்போது ஒரு கலர் ரெடி பண்ணலாம். ஒன்றும் இல்லை, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான். பாருங்கள் எவ்வளோ அசிங்கமாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுக்கு கொஞ்சம் நல்ல கலர் வேணும்னா ஒயிட் முடியெல்லாம் கலர் ஆகிடும். பாருங்கள், நான் இப்போ வந்து 1 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் 5 ஸ்பூன் டீ தூள், 2 ஸ்பூன் காஃபி பொடி எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இதை எடுத்து நம்ம அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். 1 லிட்டர் தண்ணியில் நம்ம இப்போ ஸ்டவ்வில் நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இதை எடுத்து தண்ணியில் சேர்த்து ஸ்டவ் வந்து சிம்லேயே இருக்கட்டும். இதை நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சதும் நம்ம இப்போ போய் ஒரு பீட்ரூட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு வடியில் வடிகட்டிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் டீ வடிகட்டுறோமோ அதை எடுத்து நல்லா வடிகட்டிக்கலாம். அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். டீ தூள், காஃபி தூள் எல்லாம் கொதிச்சிருந்து இதை வடிகட்டி நம்ம அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் வடிகட்டணும். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வடிகட்டணும். ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அழுத்தி எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னா நல்லா கலர் கொடுக்கும். கொதிக்குது பாருங்கள் நல்லா. இதை நல்லா கொதிச்சதும் நம்ம அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துக்கணும். 1 லிட்டர் தண்ணி வந்து 1/2 லிட்டர் தண்ணி வர வரைக்கும் சிம்லேயே கொதிக்கிட்டோம். இது நல்லா நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி அப்பப்போ கிண்டி விடணும். கிண்டி விட்டுருந்தோம். நான் இப்போ ஒரு மெஹந்தி பேக்கெட் காமிக்க போகிறேன். அது உங்களுக்கு கடையில் கிடைக்கும். வெறும் மெஹந்தி பவுடர் தான் இது. இதை வாங்கி நான் வந்து ஒரு சின்ன பேக்கெட் இருக்குது, பெருசும் இருக்குது. இது வந்து பெரிய பேக்கெட்டு. அதுக்குள்ளே இன்னொரு பேக்கெட் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பேக்கெட் வாங்கி நான் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அது உள்ள ஒரு சின்ன கவரில் இருக்கும் அந்த பொடி. பாருங்கள், இதுதான் அந்த கலர் பொடி. எவ்வளோ கிராம் இருக்குன்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதோடய பேரெல்லாம் பார்த்துக்கோங்க. இதுதான் அது உள்ளே இருக்கிற பேக்கெட்டு. அதை ஓப்பன் பண்ணி அந்த டிகாஷன் நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும் இந்த பொடி. அது கொதித்து நல்லா ஆற வச்சுட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு சுண்டி 1/2 லிட்டர் தண்ணி அளவுக்கு ஆகணும். அது பார்க்குறதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி திக்னஸ் இருக்கணும். நல்லா ஆற வச்சு இதை நம்ம வடிகட்டிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு துணி வச்சு நம்ம நல்லா வடிகட்டிக்கலாம். டீ தூள், காஃபி தூளெல்லாம் இருக்குது இல்லையா, அதனால் நம்ம வடிகட்டிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம மெஹந்தி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா புழிஞ்சி எடுத்துக்கலாம். இது ஒரு மாதம் வரைக்கும் அந்த கலர் அப்படியே இருக்கும். ஒயிட் முடியெல்லாம் நல்லா கலர் ஆகிடும். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. ஏன்னா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். வெள்ளை முடியோட அசிங்கமாக இருக்கும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி கலர் போட்டால் நல்லா சூப்பராக இருக்கும். நிறைய பேர் இது யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நான் இப்போ வீட்லேயே அதை எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த பவுட்ரு நம்ம சேர்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு அந்த டிகாஷனு. அதில் இப்போ இந்த பவுட்ரு போட்டு நல்லா கலக்கலாம். பாருங்கள், நான் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக அதில் நான் சேர்க்க போகிறேன். ஒரு ஸ்பூன் ஒன்று எடுத்துக்கணும். முதல்ல இந்த பாத்திரத்தில் இந்த பவுட்ரு போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா நம்ம கலக்கிக்கணும். ஏன்னா ஒரே வாட்டி அந்த தண்ணியில் கொட்டினா தண்ணி மாதிரி ஆகிடும். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கலக்கிட்டே இருக்கணும். நம்ம போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிட்டே இருக்கலாம். ஒரு பேக்கெட்டில் இவ்வளோ கிடைக்கும். நான் இன்னும் ஒரு பாக்கெட்டில் கொஞ்சம் இருந்துச்சு, அதுவும் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் அதிகமாக வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டிக்கணும். சூடாக ஊற்றக்கூடாது. நான் சில்லுன்னு ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டி அதுக்கப்புறம் இதில் ஊற்றி கலக்கணும். சூடாக ஊற்றுனா வெந்துடும் அந்த மெஹந்தியெல்லாம். நல்லா இந்த மாதிரி கெட்டியாக கலக்கணும். ஒரு மாதிரி லிக்விட் மாதிரி நல்லா கலக்கிடணும். கட்டி இல்லாமல்
இப்போ பாருங்கள் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். கலக்கி பார்த்துட்டு தான் வேணும்னா சேர்க்கணும். கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு சுத்தமான பாத்திரத்தில், நம்ம எந்த பாத்திரத்தில் டிகாஷன் கொதிக்க வச்சோமோ அதே பாத்திரத்தில் கூட கலக்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலக்கணும். நல்லா கெட்டியாக இருக்கும், அது நம்ம நல்லா கலக்கணும். அந்த தண்ணிக்கும் இந்த மேந்தி பவுடருக்கும் கரெக்டாக வரும். இன்னும் தண்ணி தேவைப்படுது இதுக்கு. அவ்வளோதாங்க, ஆயிடுச்சு தண்ணி. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கை விடாமல் நல்லா கெட்டியாக கலக்கி சாஃப்டாக ஆகிற வரைக்கும் லிக்விட் மாதிரி நல்லா கலக்கணும். கலக்கி இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடணும். ஒரு நைட் ஃபுல்லு நான் வந்து இதை காலையில் மிக்ஸ் பண்ணேன், சாயந்தரம் வரையும் இருந்துச்சு. உங்களுக்கு அப்படி இல்லைன்னா நைட்டு செஞ்சு கலக்கி வச்சுடுங்க. நைட் ஃபுல்லாக அது நல்லா ஊறட்டும். மறுநாள் காலையில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், மறுநாள் காலையில் நான் எடுத்து இதில் ஒரு முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், முட்டை தெரியக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தலையில் அப்ளை பண்ணலாமா? பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. கைக்கு க்ளோஸ் போட்டுக்கணும், ஏன்னா கலர் ஒட்டிக்கும், அந்த மேந்தி கலர் ஆகிடும் கையெல்லாம். இந்த மாதிரி கடையில் மெடிக்கலில் விற்கிது. நீங்கள் ஒரு 2 கை க்ளோஸ் வாங்கி போட்டுக்கோங்க 2 கைக்கும். இல்லைன்னா கையெல்லாம் கலர் ஆகிடும். கலர் ஆனாலே ஒரு லெமன் போட்டு தேய்ச்சி கழுவுனாலே போயிடும். இந்த கலர் வந்து 1 மாதம் கண்டிப்பாக அப்படியே இருக்கும் முடியல. நீங்கள் 15 நாள் ஒரு வாட்டியும் நீங்கள் இந்த மாதிரி கலக்கி போடலாம், இல்லை மாதத்துக்கு ஒரு டைமும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பொறுமையாக தான் போடணும். லப்பர் டைப்பில் இருக்கு இல்லையா? பாருங்கள், மேந்தி எப்படி போடுறதுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உச்சிலேருந்து முடி எடுத்து அப்ளை பண்ணி ரவுண்டாக சுற்றி இந்த மாதிரி நல்லா பூசணும். யாராவது ஒரு ஆள் இருந்து போட்டால் கரெக்டாக இருக்கும். ஆனால் இது வந்து அவங்களே போடுறதுனால கொஞ்சம் கண்ணாடி பார்த்து போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி வெள்ளை முடி இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் கரெக்டாக பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து அந்த முடியில் அந்த மேந்தி எல்லாம் பூசி அப்படியே ரவுண்டாக சுற்றி எடுத்தால் எங்கேயுமே கேப் இல்லாமல் க்ளீனாக பூசிக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக போட்டாச்சு. இந்த சைடில் முகத்துல எல்லாம் இருக்குது இல்லையா மேந்தி, அதெல்லாம் கலர் வருதுன்னா கொஞ்சம் நம்ம லெமன் போட்டு தேய்ச்சா சரியாயிடும். பாருங்கள், ஃபுல்லாக க்ளீனாக போட்டாச்சு. இதே மாதிரி நீங்களும் போடுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அழகான முடி கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும், நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். கண்டிப்பாக இதில் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. முதல்ல முடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா இருக்குல்ல? முதல்ல இந்த முடியோட இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ தள்ளாமல் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி முடி வேணும்னா இதே மாதிரி கலர் பண்ணுங்கள். பிளாக் முடியெல்லாம் பிளாக்காக தான் இருக்கும், ஒயிட் முடி மட்டும்தான் இந்த மாதிரி கலர் ஆகும். பாருங்கள், பிளாக் எல்லாம் அப்படியே தான் இருக்கும், ஒயிட் முடி மட்டும்தான் கலர் ஆகும். பாய்.